ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ஃபிஷஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கோம். ஃபிஷஸ் கலெக்ஷன் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக எடுத்திருக்கோம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் எடுத்திருக்கோம். அந்த என்னென்ன மீன் எடுத்திருக்கோம், எப்படி என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து கோல்டு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். கோல்டு ஃபிஷ்ஷில் இது நார்மல் கோல்டு கிடையாது. இது வந்து எப்படின்னா அந்த ஒரு எஸ்கே கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஒன்று கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸாகவே வாங்கியிருக்கோம். ஸோ அப்படின்னா தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குன்றனால அப்படி வாங்கியிருக்கோம். தென் வந்து நார்மல் பிளான்ட் ஐட்டம் வாங்கியிருக்கோம். இந்த பிளான்ட் வந்து ஒரு மாதிரி வாங்கியிருக்கோம். தென் வந்து டெட்ராஸ் வாங்கியிருக்கோம், க்ரீன் கலர் டெட்ரா. இது வந்து கொஞ்சம் நம்மகிட்ட டெட்ராஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ டெட்ரா வாங்கினோம்னா கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு டெட்ராஸ் வாங்கியிருக்கோம். மற்ற கலர்ஸ் வாங்கலை. தென் வந்து கோல்டு ஃபிஷ்லேயே கொஞ்சம் மிக்சிங் கலர். இது என்னென்ன இருக்குன்னா, கொய்கார்ப் இருக்குது, கோல்டு ஃபிஷ் இருக்குது. இது ரெண்டும் கொஞ்சம் மிக்சிங்காக வாங்கியிருக்கோம். ஸோ இதுவும் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். தென் நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா, கொஞ்சம் நார்மல் கோல்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆமாம், நார்மல் கோல்டு, இந்த பிளாக் மூஸு இதெல்லாமே வாங்கியிருக்கோம். இதில் கொஞ்சம் மிக்சிங் கலர்ஸும் இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்கியிருக்கோம் அந்த டைமு. தென் வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கியிருக்கோம். தென் என்ன வாங்கியிருக்கோம், இது வந்து எப்படின்னா, இது இந்த மிக்சிங் கலர் கோல்டு ஃபிஷ் தான். ஸோ இதுவுமே ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ அதை பார்த்து எப்படி நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, தென் ஃபிஷ் டேங்க் சொல்லிட்டேன், சின்ன டேங்க்கு. இதுதான் நம்ம நார்மல் கோல்டு. இதுதான் வந்து எப்போயுமே நமக்கு ரெகுலராக கிடைக்கிற கோல்டு ஃபிஷ்ஷு. இதுக்கு எப்போயுமே வந்து ஒரு மவுஸ் இருக்கும். ஸோ இது நம்ம கோல்டு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லிமிட்டடாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல மூமெண்ட்டு தான். ஓரளவு மீன் அக்வாரியம்னாலே மெயினாக இருக்கிறது வந்து கோல்டு ஃபிஷ் தான் இருக்கும். ஸோ அதனால் கோல்டு ஃபிஷ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. தென் வந்து ஷார்க்கு வந்து மெயினாக இருக்கும். நம்ம ஷார்க்கில் வந்து டைகர் ஷார்க் வாங்கியிருக்கோம். இதில் டோட்டலாக வந்து ஒரு 30 பீசஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்ல மூமெண்ட் இருக்கும். இது எப்படின்னா வந்து இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாகாது, கொஞ்சம் நல்லாவே வந்து க்ரோ ஆகுன்றனால இது நமக்கு கொஞ்சம் எப்பவுமே லைக் பண்ணி வாங்குவோம் இந்த ஷார்க்கை. தென் வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா, ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஜீப்ராவில் வந்து மொத்தம் 5-6 கலர் இருக்கும். அந்த 5-6 கலர்லையுமே வந்து லைட் ரோஸ், திக் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எல்லா கலருமே இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து வாங்கியிருக்கோம். தென் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம இதில் எப்படி விடுறோம் அப்படின்றத வந்து நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து எப்படி விடுறோம் அப்படின்னா, நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விடல, ஃபஸ்ட்டு மீனை மட்டும்தான் வரும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து எப்படின்னா, நம்ம டேங்க் வாங்கிட்டு வந்து டேங்க் மேலே வந்து அதை சும்மா அந்த இதை மிதக்க விட்டோம்னா டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் ஆகிடும். அப்படியே வந்து நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி போட்டோம். ஏன்னா வாட்டர் வந்து நமக்கு கொண்டு வந்தப்போ வாட்டர் வந்து வேறு வாட்டர் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து வேறு வாட்டர் இருக்கும். ஸோ அதோட அப்படியே விடாமல் ஃபிஷ்ஷை மட்டும் கலெக்ட் பண்ணி தனித்தனியாக உள்ளே விட்டுருக்கோம். பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா கலர்ஸ் வந்து நமக்கு முந்திலாம் இந்த மாதிரி மீன்லாம் நம்ம கிடைக்காது. இப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் அவைலபிலிட்டி நல்லா கிடைக்கிது. அதாவது எப்படின்னா, இது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக சொல்லுவாங்க முந்திலாம். இப்போலாம் வந்து இப்போ கொஞ்சம் நமக்கு கம்மியாகவே கிடைக்கிது. முந்திலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ என்னவோ தெரியல, சரி நமக்கு கிடைக்கல, இப்போ கிடைக்கிதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக நிறைய வச்சுருக்கேன். நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சைஸும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த கோல்டெலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, நார்மலாக இந்த கோல்டு வந்து இருக்காது. இப்போ என்னன்னா, இது ஒயிட்டு வித் ஆரஞ்சு சொல்லி மிக்சிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த நீமோன்னு ஒரு ஃபிஷ் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோல்டு ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி விட்டோம்னா ஃபிஷ் டேங்கே வந்து சூப்பராக தெரியும். எனக்குலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் அதனால் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன், செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்து நார்மல் கோல்டு கிடையாது. இது கோல்டில் இது நேம் எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது ரேட்டும் கம்மி தான், சீப் தான். நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷை விட கொஞ்சம் தான் லைட்டாக கூட இருக்கும், அவ்வளோதான். ஸோ தென் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் இருந்துச்சு. ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் நமக்கு இதுக்குள்ள தான் நம்ம டெட்ராஸ் ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை உள்ளே இன்ட்ரோ பண்ணுறோம். எனக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட் வாங்கிட்டு வந்த பிளான்ட்டை உள்ளே விட்டுட்டோம், டெட்ரா ஃபிஷ்ஷை உள்ளே ஆட் பண்ணிட்டோம். டெட்ரா ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் வெரைட்டி இது எல்லாமே வந்து ஒரே மியூட்டேஷன் தான். ஸோ அது அதனால் என்ன, அதாவது மியூட்டேஷன் கிடையாது, ஒரே வெரைட்டி தான். மியூட்டேஷன் மட்டும் வேறு. இப்போ ஏஞ்சல் ஃபிஷ்லேயே கொஞ்சம் சிறுசாக இருக்கிறது தான் டெட்ரா ஃபிஷ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கம்பைன் டேங்க்கில் விடலாம். அதே மாதிரி ஜீப்ராஸும் விடலாம். இது எல்லாமே ஃபைட் பண்ணாது. மேபி ஏஞ்சலும் ஜீப்ராஸ் ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெட்ராஸ் கூட வந்து நம்ம தைரியமாக விடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து வருஷமாக எல்லா கடையிலையும் கிடைக்கிற நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷு. இதுதான் வந்து எப்படின்னா 90s கிட்ட ஒரு ஃபேவரட். ஏன்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ரெகுலராக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ அந்த கோல்டு ஃபிஷ் தான் இது. இதுக்கு என்ன தான் இருந்தாலும் மவுஸ் குறையாது. எப்போயுமே வந்து கோல்டு ஃபிஷ் தான் அப்படி தான் சொல்லணும். நம்ம என்ன தான் கலர்ஃபுல்லாக நிறையா மீன் வந்தாலும் இதை வாங்குறதுக்குனே தனியாக ஒரு குரூப் இருக்குது. மேபி சொல்லுவாங்க இது என்ன கோல்டு ஃபிஷ் எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓரளவுக்கு ஒரு அப்படிப்பட்ட கோல்டு ஃபிஷ் தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வச்சுக்கோங்களேன். தென் வந்து இது வந்து நம்ம கடைக்கு புதுசாக நம்ம மீன் வாங்கவும் எப்போ போல் ரெகுலராக கஸ்டமர்ஸ் வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. எப்போயுமே வந்து நம்ம ஃபிஷ் கலெக்ஷன் எடுத்து வந்தோம்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ வாங்கிட்டு வந்த இதில் வந்து ஏன்னா எல்லாருமே வாங்குவாங்கல்ல மெயினாக. ஸோ வெரைட்டிஸ் வரவும் கண்டிப்பாக வந்து இப்படி தான் இருக்கும். நமக்கு மெயினாக எல்லாத்தையும் ஒரு செட்டப் காட்டும் அப்படின்றதுக்காக காட்டிருக்கேன். இதில் நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஏஞ்சல், டெட்ராஸ் இருக்குது.
தென் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து ஸோ இதில் வந்து மிக்சிங் கலர் வந்து நெக்ஸ்ட் நம்ம விடுவோம் வாங்கிட்டு வந்து, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும். இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த மாலி ஃபிஷஸ் இருந்துச்சுல, போன டைம் பார்த்தோம்ல லாஸ்ட் வீடியோவில், அது மாதிரி நார்மலாக அந்த மாலி தான் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பலூன் மாலி மட்டும் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பலூன் மாலி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா நமக்கு மெயினாக அந்த பேரண்ட் சைஸ் மாலிஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்வாட் டெயில், பிளாக் மூனு, ஒயிட் மாலி, பிளாக் மாலி, மிக்சட் மாலி, சாக்லேட் மாலி, இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. தென் வந்து நம்ம கோல்டு ஃபிஷ்ஷோட நார்மல் அப்டேட் வந்து இந்த பக்கம் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து நார்மல் மிக்சிங் கோல்டு, இதான் மிக்சிங் கோல்டு. குயிக் கார்பன் மிக்சிங்கில் தான் இருக்குது, ஏன்னா அப்போ தான் கலர்ஃபுல்லாக தெரியும் பார்க்க, லைட்டுக்கு அதுக்கும் நல்லா ஓரளவு பிரைட்டாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து இது வாங்க வேணாம்னு தோணாது, ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்குன்றதுனால நமக்கு மெயினாக அந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த கோல்டு ஃபிஷ்ஷை. தென் வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் நேம், அது பேர் வந்து எஸ்கே கோல்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு கோல்டு நேம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, இது வேறு ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஏன்னா இது எஸ்கே கோல்டுன்னு சொல்லலாம், ஏன்னா ஓரளவு பெரிய சைஸாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து நம்ம நார்மல் கோல்டு, இதான் நம்ம வீடியோட இந்த வர அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.